தூத்துக்குடிக்கு அருகே இருக்கும் கடற்கரை கிராமத்தில் காலை 2 மணிக்கே சந்தை உயிர் பெற்றுவிடும். அங்கே எல்லோருக்கும் தெரிந்த ஒரே முகம் மாயா. மீன்கூடை தூக்கி கொண்டு பால் சுறா கெண்டை என்று கூப்பிடும் அவள் குரல் சந்தை முழுக்க ஒலிக்கும். கருப்பு நிற சேலை, மல்லிகைப்பூ, கூர்மையான கண்கள், யாரும் ஒருமுறை பார்த்தால் மறக்க முடியாத அழகு. ஆனா அந்த அழகுக்குள் ஒரு மர்மம் இருந்தது. மாயா யாருடனும் அதிகம் பேச மாட்டாள். சந்தை முடிந்ததும் நேராக வீட்டுக்கு போய்விடுவாள். கிராமத்திலே பலரும் அவளை பற்றி பல கதைகள் பேசினார்கள். அவளோட கணவன் கடல்ல மாஞ்சிட்டானோமா, இல்லடா அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். மாயா இரவுல யாரையோ சந்திக்கிறாளாமா. அந்த கிராமத்துக்கு புதிதாக வந்தவன் குமார் மீன் ஏற்றுமதி கம்பெனியில் வேலை பார்க்க வந்திருக்கிறான். முதல் நாளே மாயாவை பார்த்தவுடன் அவன் மனசு தடுக்கி போனது. அக்கா, இந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா என்று கேட்டான். மாயா அவனை ஒரு நொடி பார்த்தாள். நான் கெட்ட மீன்லாம் விற்க மாட்டேன் என்றாள் மெதுவாக. அந்த குரலிலேயே ஒருவித ஈர்ப்பு இருந்தது. அதற்கு பிறகு தினமும் குமார் அவள் கடைக்கு வந்தான். மீன் வாங்குவதை விட அவளை பார்ப்பதற்காகத்தான். ஒரு நாள் மாலை மழை கொட்டி கொண்டிருந்தது. சந்தை காலியாகிவிட்டது. மாயா மட்டும் தனியாக மீன் கூடைகளை அடுக்கிக் கொண்டிருந்தாள். நான் ஹெல்ப் பண்ணட்டுமா என்று கேட்டான் குமார். வேண்டாம் என்றாலும் அவள் முகத்தில் சோர்வு தெரிந்தது. குமார் கூடைகளை தூக்கி வைக்க உதவினான். மழையில் நனைந்த மாயாவின் முகத்தை பார்த்தவுடன் அவனுக்கு கண் திரும்பவில்லை. அந்த நேரம் திடீரென்று மின்சாரமும் போய்விட்டது. இருட்டில் மாயா திடுக்கிட்டு குமாரின் கையை பிடித்தாள். அந்த ஒரு தொடுதல் இருவருக்குள்ளும் சொல்ல முடியாத உணர்ச்சியை உருவாக்கியது. மின்னல் ஒளியில் அவள் முகம் தெரிந்தது. அவள் கண்களில் பயமும் ஆசையும் கலர்ந்திருந்தது. மாயா, நீங்க சரியா இருக்கீங்களா என்று அவன் மெதுவாக கேட்டான். உடனே கையை விட்டுவிட்டாள். நான் முதலில் அவளை என் வீட்டு மொட்டை மாடியில்தான் பார்த்தேன். அப்போது அவள் அங்கிருக்கும் பைப் அருகே குனிந்து அமர்ந்தபடி துணிகளை துவைத்து கொண்டிருந்தாள். அன்று அவள் கிரீன் நிற டாப்ஸ் அணிந்து கீழே மெரூன் கலரில் லெகின்ஸும் போட்டிருந்தாள். அவளை பார்த்ததுமே அவளோடு தனிமையில் இருக்க வேண்டும் என்ற ஆசை எனக்குள் ஏற்பட்டது. நான் என் உணர்வுகளை கட்டுப்படுத்தியபடி என் துணிகளை எல்லாம் காய வைத்துவிட்டு அவளிடம் பேசச் சென்றேன். அப்பொழுது அவள் தன்னுடைய முடியை 2 கைகளாலும் தூக்கி அட்ஜஸ்ட் செய்து கொண்டிருந்தாள். நான் அவள் அருகில் சென்றேன். ஹாய், என் பெயர் குமார், உங்கள் பெயர் என்ன என்று அவளிடம் பேச்சை தொடங்கினேன். அவளோ, ஹலோ, நான் தான் மாயா, எப்படி இருக்கீங்க என்று என்னிடம் கேட்டாள். நானும் நல்லா இருக்கேன் என்று அவளுடைய நலனையும் விசாரித்து பேசிக்கொண்டிருந்தேன். நானும் அவளிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு கீழே வீட்டிற்கு வந்துவிட்டேன். வந்தாலும் கூட எனக்கு அவளுடைய நினைப்பாகவே இருந்தது. அதன் பிறகும் நானும் வேலைக்கு சென்று விட்டேன். அன்றிரவு மாயா வீட்டுக்கு வரும்போது என் வீட்டு வாசலில் ஒரு அழுகை சத்தம் கேட்டது. என்னவென்று பார்த்தால் மாயாவின் கணவன் அவளை அடித்துவிட்டு திட்டிக்கொண்டே படுக்கையறைக்குள் சென்று விட்டான். கண்களை துடைத்தபடியே அவளும் என்னை பார்த்தும் பார்க்காததும் போல நடித்து கதவை சார்த்திவிட்டு அவளும் உள்ளே சென்றாள். அதன் பிறகு என் மனமும் அலைப்பாய தொடங்கியது. மறுநாள் நான் வேலையிலிருந்து மாலை சீக்கிரமாகவே வந்துவிட்ட காரணத்தால் மொட்டை மாடிக்கு சென்று கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கலாம் என்று சென்றேன். சென்று பார்த்தால் அங்கு மாயா கீழே அமர்ந்தபடி ஃபோன் பார்த்து கொண்டிருந்தாள். நான் அவளை பார்த்து அவளிடம் சென்றேன். அவளோ, வா குமார், உட்காரு என்று தன் அருகிலேயே அமரச் சொன்னாள். நானும் அமர்ந்துவிட்டு எங்களை பற்றி ஒருவருக்கொருவர் மாறி மாறி பேசிக்கொண்டோம். அவளிடம் நேற்று நடந்த சம்பவத்தை பற்றி கேட்டேன். அவள் கண்களில் நீர் வடிய தொடங்கியது. நான் ஐயோ, என்னாச்சு, சாரி, நான் ஏதாவது தப்பாக கேட்டுட்டேனா என்று நானும் பதறினேன். அவளோ கண்களை துடைத்துவிட்டு, பரவாயில்லை குமார், எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல என்று சொன்ன உடனே எனக்குள் உற்சாகம் ஏற்பட்டது. அப்படி என்றால் இவளை சுலபமாக நம் வழிக்கு வர வைத்து விடலாம் என்று எனக்குள் தோன்றியது. நான் அதனை வெளிக்காட்டி கொள்ளவும் இல்லை. நான் வேறு மாதிரி பேச ஆரம்பித்தேன். நீ கவலைப்படாத, நான் உனக்கு இருக்கேன் என்று அவளிடம் சொல்லிவிட்டு நான் உனக்கு புருஷனாக இருக்கிறேன் என்று எனக்குள் சொல்லியும் கொண்டேன். ஆனால் இதை நான் வாய்விட்டு சொல்லவில்லை. என் வாயை நான் அடக்கிக் கொண்டு அவள் கைகளை பிடித்து, விடுங்க மாயா, சரியாகிவிடும், உங்களுக்கு சப்போர்ட்டிவா நான் இருக்கேன் என்று சொல்லி அவளை உற்சாகப்படுத்தினேன்.
பிறகு பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு என் வீட்டுக்கு நான் வந்துவிட்டேன். அதன் பிறகு அவளுடைய கணவன் இல்லாத போதெல்லாம் நாங்கள் மொட்டை மாடியில் நன்றாக பேசி நேரத்தை செலவழித்தோம். எங்களுக்குள் நல்ல புரிதலும் வளர்ந்த பிறகு மிகவும் க்ளோஸ் ஆகிவிட்டோம். அவன் இல்லாத போது அவள் என்னை வீட்டிற்கு கூட இப்போது அழைக்க ஆரம்பித்து விட்டாள். நானும் அங்கு அவளுடன் பேசி சிரித்து கொண்டு என்னை அவளுடைய மனதில் நன்றாகவே பதிவு செய்து கொண்டேன். ஒரு நாள் மிகவும் நன்றாக மழை. திடீரென மாயா எனக்கு ஃபோன் செய்தாள். எங்கே இருக்க குமார் என்று கேட்டாள். வீட்டில் தான் இருக்க மாயா என்று சொன்னேன். நல்லதா போச்சுடா, ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் என் வீட்டுக்கு வர முடியுமா என்று சொன்னாள். ஒரு சின்ன ஹெல்ப்பு என்றும் கூறினாள். இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று நினைத்து உடனே நான் அவளுடைய வீட்டுக்கு சென்றேன். டே, மேலே இருந்து ஒரு பொருளை எடுக்கணும்டா, நீ ஜேரப்புடி, நான் மேலே ஏறி எடுக்கிறேன் என்று சொன்னாள். நானும் சிரித்தபடி, மாயா விளையாடாத, நான் எதுக்கு இங்கே இருக்கேன், நான் ஏறி எடுக்கிறேன், நீ ஜேரப்பிடி என்று சொன்னேன். அவளும் சிரித்து கொண்டே சரிடா என்று சொன்னாள். நான் நாற்காலியில் ஏறி என்ன எடுக்க வேண்டும் என்று கேட்டேன். அவளோ ஜேரை தெரியாமல் அசைத்தாள். நான் சமநிலையை இழந்து அவள் மீதே விழுந்து விட்டேன். இருவரும் தரையில் விழுதோம். என் நெற்றி அவளுடைய நெற்றியில் கொஞ்சம் மோதியது. டே, வலிக்குதடா, சாரிடா, கவனிக்கல என்று சொன்னாள். அதெல்லாம் வலிக்கல என்று சொல்லியபடி அவளுடைய கண்களை பார்த்தபடியே அவள் மீது நான் படுத்துக்கொண்டே இருந்தேன். நானும் உனக்கு வலிக்குதா என்று கேட்டேன். அவள் இப்போது மெதுவாக இல்லடா, எழுந்திருச்சுக்கோ என்று என்னை எழுப்பினாள். ஆனால் நானோ எழுந்திருக்காமல் அவள் முடியை முகத்திலிருந்து விலக்கி அவளது அழகை ரசித்து கொண்டிருந்தேன். அன்று ஏய் என்னடா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று கேட்டாள். நானோ சற்றும் தயங்காமல் அவளை பார்த்தபடியே அவளுடைய உதட்டில் ஒரு முத்தமிட்டேன். அவளோ சினிங்கியபடி என்னை தள்ளிவிட்டு என்ன பண்ற என்று கேட்டு எழுந்தாள். நான் அவளை பார்த்து, சாரி மாயா, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ அவ்வளவு அழகா இருக்க, உனக்கும் என்னை பிடிச்சிருக்கு என்பது எனக்கும் தெரியும், சும்மா நடிக்காத என்று நான் சொன்னேன். அவளும் சற்று தயங்கி, ஆமாம் எனக்கும் உன்னை பிடிக்கும், ஆனால் எனக்கு அவங்கள நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது என்று சொன்னாள். நானும் அவன் நல்லாவே இல்லை, அப்புறம் ஏன் அவனை பார்த்து நீ பயப்படுற, அவன் உனக்கு ஃபிசிக்கல் மென்டல் சப்போர்ட்டாக லவ் எதுவுமே கொடுக்கல, ஆனால் நான் அதை தவிர உனக்கு மென்டல் சப்போர்ட்டை கொடுக்குறேன், க்ளோஸ் தானே என்று சொன்னேன். அப்போது அவளுடைய கண்களில் கண்ணீர் வழிய என்னை இறுக்கமாக கட்டியும் கொண்டாள். நான் அவளுடைய முகத்தை பிடித்து சுவற்றில் சாய்த்து கொண்டே மறுபடியும் அவளுடைய இதழில் இதழ் பதித்தேன். இம்முறை அவளும் எனக்கு ஈடு கொடுத்து நன்றாக முத்தமிட்டாள். எங்கள் உதடுகள் மாறி மாறி கவ்விக்கொண்டு கடித்து கொண்டிருந்தன. அவளின் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் லிப் பாம் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. பின்னர் மெதுவாக என்னுடைய உதட்டை அவளுடைய உதட்டிலிருந்து எடுத்தேன். அவளை மெல்ல பார்த்தேன். அடடா, என்ன ஒரு அற்புதமான சிலை என்று சொல்வது போல் அவள் இருந்தாள். உடனே அவளை நான் தூக்கி கொண்டு படுக்கை அறைக்கு சென்றேன். அங்கு எங்களுக்குள் என்ன நடக்க வேண்டுமோ அதெல்லாம் நடந்தது. அவள் சில நாட்களுக்கு முன்பு என்னோட பேசும்போது எனக்கும் என் கணவனுக்கும் லைஃப் ஒன்றுமே இல்லை என்று கூறியிருந்தாள். அதனால் தற்போது என்னோட தனிமையில் இருக்கும்போது எனக்கு நல்ல ஒத்துழைப்பும் நல்ல ஈடுபாடும் அதில் ஈடுபட்டாள். இதனால் எங்களுக்குள் நெருக்கமும் அதிகமானது. வெளியேயும் நல்ல மழை பெய்ததால் இந்த தனிமை எங்களை உற்சாகப்படுத்தியது. அன்று மட்டும் நான் அவளுடன் பலமுறை சந்தோஷமாக இருந்தேன். அன்று முதல் எங்களுக்குள் நெருக்கம் அதிகமானது. முன்பெல்லாம் அவள் கணவன் வீட்டில் இல்லாத சமயங்களில் நானும் அவளும் மொட்டை மாடியில் பேசிக்கொண்டிருப்போம். ஆனால் இப்பொழுதெல்லாம் அவளுடைய கணவன் இல்லாத சமயங்களில் நாங்கள் இருவரும் படுக்கை அறையில் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தோம். இப்படியே எங்களுக்குள் நெருக்கமாகி ஒரு கட்டத்தில் நான் இல்லை என்றால் இருக்கவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்தோம். அப்போது ஒரு நாள் நாங்கள் இருவரும் தனிமையில் இருந்தபோது நான் அவளிடம் இருவரும் திருமணம் செய்து கொண்டு எங்காவது சென்று போய்விடலாமா என்று கேட்டேன். அப்போது திடீரென்று இங்கிருந்து போங்க குமார் இப்பவே என்றால் பதட்டமாக. ஏன் என்று அவள் பதில் சொல்லவில்லை. அந்த நேரம் கடைக்கு பின்புறம் யாரோ நடக்கும் சத்தம் கேட்டது. மாயாவின் முகம் வெண்மையாக மாறியது. அவன் வந்துட்டான் என்று அவள் நடுங்கிய குரலில் சொன்னாள். குமார் அதிர்ச்சி அடைந்தான். யாரு என்று கேட்கும் முன்பே இருட்டில் ஒரு மனிதன் நின்றிருந்தான். மின்னல் வெளிச்சத்தில் அந்த மனிதனின் முகம் சில நொடிகள் மட்டுமே தெரிந்தது. தாடி நிறைந்த முகம், நனைந்த சட்டை, கண்களில் கோபம்,
மாயா நடுங்கிக் கொண்டே பின்னால் நின்றாள். நீ இன்னும் இங்கதான் இருக்க என்று அந்த மனிதன் கடுமையாக கேட்டான். குமார் உடனே முன்வந்து நின்றான். யார் நீங்க என்றான். அந்த மனிதன் சிரித்தான். இந்த கேள்வியை நான் கேட்கணும் தம்பி. என் பொண்ணு மாதிரி இருக்கும் பொண்ணு கூட நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மாயா உடனே கத்தினாள். போய் பேசாத. குமாருக்கு ஒன்றும் புரியவில்லை. மாயா இவர் யார் என கேட்க சில நொடிகள் அமைதி, மலை சத்தம் மட்டும். பிறகு மெதுவாக மாயா சொன்னாள், இவர் என் கணவர். குமார் அதிர்ச்சியில் நின்று விட்டான். கிராமம் முழுக்க மாயமானவன் என்று பேசப்பட்ட மனிதன் உயிரோடு இருந்தான். அவனுடைய பெயர் ராஜேஷ். ஒருவித கொடூரம் மட்டும். வீட்டுக்கு வா என்று மாயாவின் கையை பலமாக பிடித்தான். அவள் வலியால் சினுங்கினாள். அதை பார்த்த குமாருக்கு கோபம் வந்தது. கையை விடுங்க என்று அவன் ராஜேஷை தள்ளினான். அவன் சிரித்தான். அடடா, இவ்வளவு சீக்கிரமாக காதல் வந்துடுச்சா? குமார் எதுவும் பேசவில்லை. மாயா மட்டும் பதட்டமாக இருவரையும் பார்த்தாள். குமார், நீங்க போங்க தயவு செய்து என்றாள். அந்த குரலில் பயம் தெரிந்தது. குமார் விருப்பமில்லாமல் அங்கிருந்து சென்றான். ஆனால் அவன் மனசு அமைதியாக இல்லை. அடுத்த நாள் காலை சந்தைக்கு மாயா வரவில்லை. அது முதல் முறையாக நடந்தது. குமார் கவலையுடன் அவள் வீட்டுக்கு போனான். கடற்கரைக்கு அருகில் இருந்த சிறிய வீட்டு கதவு பாதியாக திறந்திருந்தது. மாயா என்று அவன் அழைத்தான். பதில் எதுவும் இல்லை. அவன் உள்ளே சென்றான். வீடு முழுவதும் சிதறி கிடந்தது. பாத்திரங்கள் கீழே விழுந்திருந்தன. அந்த நேரம் உள்ளிருந்து மெதுவான அழுகை சத்தம் கேட்டது. குமார் ஓடி சென்று பார்த்தான். மாயாவோ தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். கன்னத்தில் அடித்த காயம். யார் அடித்தது என்று அவன் கோபமாக கேட்டான். அவள் தலை குனிந்தாள். எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல குமார் என்றாள் கண்ணீருடன். குமார் அவள் அருகில் அமர்ந்தான். அப்படின்னா ஏன் அவனோட இருக்கீங்க? மாயா மெதுவாக அவனை பார்த்தாள். ஏனா அவன் என்னை விட்டு போக மாட்டான். அந்த கண்களில் உதவிக்காக ஏங்கும் பார்வை இருந்தது. குமார் அவள் கையை பிடித்தான். நான் இருக்கேன் என்ற அந்த ஒரு வார்த்தை மாயாவின் மனசை உடைத்தது. அவள் அழுதபடியே குமாரின் மார்பில் சாய்ந்தாள். மலை வாசனையும் கடல் காற்றும் கலந்த அந்த வீட்டில் இருவர் இதயமும் இன்னும் நெருக்கமானது. ஆனால் வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்த ராஜேஷ் ஜன்னல் வழியாக இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். அந்த இரவு கடல் மிகவும் கோபமாக இருந்தது. காற்று வீசிய சத்தமே கிராமத்தை குலுக்கியது. மாயா வீட்டுக்குள் பயத்துடன் அமர்ந்திருந்தாள். குமார் அவளுடன் இருந்தான். அதன் பிறகு மீண்டும் எங்களுடைய இரகசிய உறவு தொடர்ந்தது. தினமும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம். நாட்கள் செல்ல செல்ல மாயாவுடைய நடவடிக்கையில் அவனுக்கு சந்தேகமும் ஏற்பட்டது. முன்பை விட தற்போது அவளை கொடூரமாக தாக்கி சித்திரவதை செய்யவும் ஆரம்பித்தான். தினமும் குடித்துவிட்டு வந்து அவளை கொடுமையும் படுத்தினான். இதனால் தினமும் என்னுடன் தனிமையில் இருக்கும் போதெல்லாம் இதை சொல்லி சொல்லி மாயா என்னிடம் அழுதான். நானும் சரி சரி என நாட்களை கடந்து வந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல் என் மனசு கேட்கவில்லை. ஏன் இந்த பெண் தினமும் சித்திரவதை அனுபவிக்க வேண்டும்? இவளுக்கு நாம் ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என நானும் முடிவு செய்தேன். அதனால் நாம் இருவரும் எங்கேயாவது சென்று சந்தோஷமாக வாழலாம் எனவும் கூறினேன். அவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாள். மறுநாளே அவளுடைய துணிமணிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு என்னுடன் வந்து விட்டாள். நானும் அவளும் பக்கத்து ஊரில் ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து அங்கு புதிதாக கணவன் மனைவி போல வாழ ஆரம்பித்தோம். ராஜேஷ் இரவு வேலையை விட்டு வீட்டுக்கு வந்ததும் மாயா வீட்டில் இல்லாததை பார்த்து அவன் அதிர்ச்சி அடைந்தான். மாயாவை பல இடங்களில் தேடி பார்த்தும் கிடைக்கவில்லை. இதனால் அவன் காவல் நிலையத்திற்கு சென்று தன்னுடைய மனைவியை காணவில்லை என்றும் அவர் புகார் அளித்து விட்டார். ஆனால் நாங்கள் இதையெல்லாம் கண்டு கொள்ளவும் இல்லை. வரும்போதே மாயா, உன்னுடைய செல்போனை வீட்டிலேயே வைத்துவிட்டு வந்துவிடு. அப்போதுதான் நம் சிறு நாட்கள் வேறு எங்கேயாவது வாழ்வது உன் கணவனால் கண்டுபிடிக்க முடியாது எனவும் கூறியிருந்தேன். அவளும் சரியென சொல்லிவிட்டு வந்துவிட்டாள். நானும் மாயாவை அழைத்து வந்த பிறகு அருகில் இருந்த ஒரு கோயிலுக்கு சென்று நானும் அவளும் திருமணம் செய்து கொண்டோம். அதன் பிறகு நானும் மாயாவும் அந்த வீட்டில் தனியாக சந்தோஷமாக வாழ்ந்து வந்தோம். ஒரு கட்டத்தில் பக்கத்து வீட்டில் வசித்து வந்த நானும் வீட்டை காலி செய்து விட்டேன் என்று மாயாவின் கணவனுக்கு தெரிய வந்தது.
ஒருவேளை தன்னுடைய மனைவியும் பக்கத்து வீட்டில் வசித்தவனுக்கும் ஏதாவது தகாத உறவு ஏற்பட்டு அவன் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு ஓடிவிட்டானோ என்ற சந்தேகம் அவருக்கு எழுந்தது. அதன் பிறகு அவர் என்னுடைய செல்போன் நம்பரை வீட்டின் ஓனரிடமிருந்து வாங்கி கொண்டு நேராக காவல் நிலையம் சென்று என்னுடைய மனைவி இவனோடு ஓடிவிட்டாளோ என்ற சந்தேகம் எனக்கு இருந்து விட்டது. இதனால் இந்த நம்பரை வைத்து இந்த இருப்பிடத்தை கண்டுபிடித்து அங்கு செல்லுங்கள், என் மனைவி கண்டிப்பாக அங்கே இருப்பாய் எனவும் கூறியிருந்தார். இதையடுத்து போலீசாரும் என்னுடைய செல்போன் நம்பரை வைத்து நான் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டு என்னுடைய வீட்டிற்கே வந்து விட்டார்கள். வந்தபோது நானும் மாயாவும் வீட்டில் இருந்தோம். எங்களை இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றார்கள். அப்போது அவர்கள் மாயாவின் கணவனையும் காவல் நிலையத்திற்கு வரவழைத்தார்கள். அங்கு வைத்து பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போது மாயா உறுதியாக தெளிவாக போலீசாரிடம் சொல்லிவிட்டார். கண்ணீருடன் மாயா சொன்னாள், நீ என் கணவன் இல்லை. குமாரும் போலீசும் அதிர்ச்சியில் உறைந்தனர். ராஜேஷின் முகம் மாறிவிட்டது. மாயா நடுங்கிய குரலில் உண்மையை சொன்னாள். நான் 18 வயசுல இருக்கும்போதே என் அப்பா கடனுக்காக என்னை இவங்கிட்ட வேலைக்கு அனுப்பினார். அப்புறம் இவன் என்னை மிரட்டி தன்னோட வாழ வச்சான். போலீசாரின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. அப்படின்னா எனக்கு கல்யாணமே ஆகல, இவன் என் கழுத்துல தாலியும் கட்டல என்று மாயா சொல்லி அழுதாள். ராஜேஷ் கோபத்தில் அவள் மீது பாய்ந்தான். ஆனால் போலீசார் அவனை தடுத்தான். இவர் குடிக்க அடிமையாகிவிட்டார். தினமும் இரவு வரும்போதெல்லாம் குடித்து குடித்து தன்னுடைய உடமையை கெடுத்து விட்டார். லைஃப் என்பது எனக்கு இல்லவே இல்லை. இளம் வயதிலேயே என்னுடைய வாழ்க்கையை இவர் சீரழித்து விட்டார் என கண்ணீர் விட்டு கதறி அழுந்தாள். இவள் இந்த சிறு வயதிலேயே தனக்கு லைஃப் இல்லை என்று வெளிப்படையாக சொன்ன பிறகு அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அனைவர் முன்பும் இப்படி சொல்லிவிட்டாளே என ராஜேஷுக்கு அது பெரிய அவமானமாகவும் அசிங்கமாகவும் இருந்தது. அதனால் அவர் அதன் பிறகு எதுவுமே வாய் திறக்கவும் இல்லை. காவல் நிலையத்தில் போலீசாருக்கும் என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. ஒரு புறம் அந்த பெண் முறைப்படி நான் இவருக்கு மனைவியே அல்ல என்கிறார். என்ன முடிவெடுக்கிறது என போலீசாரை குழம்பி போய் விட்டனர். அதனால் கொஞ்ச நாள் போகட்டும், என்ன நடக்கிறது என பார்த்து இதுக்கு ஒரு முடிவை எடுக்கலாம் என சொல்லி எங்கள் இருவரையும் காவல் நிலையத்திலிருந்து அனுப்பி வைத்தார்கள். அதன் பிறகு வீட்டுக்கு வந்த ராஜேஷ் இப்படி சொன்னதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவர் உடனே சோசியல் மீடியாவில் தன்னுடைய மனைவி பக்கத்து வீட்டில் வசித்த ஒருவனோடு பழக்கம் ஏற்பட்டு அவள் அவனுடனே ஓடி சென்று விட்டாள் எனவும் அவள் வேற மாதிரி எனவும் அவளுக்கு உடல்வெறி அதிகமாக இருக்கிறது எனவும் இப்படி அவளை பற்றி அசிங்கமாக தன்னுடைய கோபத்தை எல்லாம் வெளிப்படுத்தும் விதமாக சோசியல் மீடியாவில் பதிவிட்டு இவளை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒரு சமூக ஊடகங்களில் ஒரு பதிவை வெளியிட்டார். அவர் வெளியிட்ட இந்த பதிவானது அதிகமாக வைரலானது. கட்டத்தில் நான் குடியிருக்கும் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் கூட இந்த பதிவை பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. அவர்கள் இந்த பதிவை பார்த்துவிட்டு மாயாவிடம் வந்து இதை பற்றி கேட்டார்கள். இதை கேட்டதுமே மாயா உடைந்து போய்விட்டாள். என்னிடமும் சொல்லி வருத்தப்பட்டாள். அப்போதுதான் நான் சொன்னேன், கொஞ்ச நாள் பொறு, நம்ம இந்த வீட்டையும் காலி செய்துவிட்டு பக்கத்து மாநிலத்திற்கு நான் சென்று விடுவோம். அங்கு உன்னை யாருக்கும் தெரியாது, அங்கு இருப்பவர்களுக்கு தமிழும் தெரியாது. அதனால் கொஞ்ச நாள் நாம் அங்கு சென்று நிம்மதியாக வாழலாம் என்று நான் சொன்னேன். இதை கேட்டதுமே கண்ணீர் வடித்தாள் மாயா. எவ்வளவு சீக்கிரம் நாம் செல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சென்று விடுவோம் என்றும் கூறினான். அதன் பிறகு கொஞ்ச நாட்களிலேயே நான் இந்த வேலையை விட்டுவிட்டு நானும் மாயாவும் பக்கத்து மாநிலத்துக்கு வந்து ஏதாவது வேலை தேடி சந்தோஷமாக வாழ்ந்து கொள்ளலாம் என முடிவு செய்து இந்த வீட்டையும் காலி செய்துவிட்டு இப்போது பக்கத்து மாநிலத்திற்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு பெண்ணின் அமைதியை பலவீனம் என்று நினைத்து அவளை கட்டுப்படுத்த முயல்வது காதல் அல்ல, அது வன்முறை. அன்பு இல்லாத உறவில் வாழ்வது தினமும் உயிரோடு சாகும் வேதனை போன்றது. சந்தேகம், குடி, கோபம், அடக்குமுறை இவை எந்த குடும்பத்தையும் காப்பாற்றாது. இறுதியில் நம்பிக்கையும் மனித தன்மையையும் அழித்துவிடும். ஒருவரின் வாழ்க்கையை அவமானப்படுத்தி சமூக ஊடகங்களில் கேவலப்படுத்துவது வெற்றி செயல் அல்ல, அது மனித தன்மையின் தோல்வி. ஒரு உறவு உடைந்தால் அதற்கான தீர்வு பழிவாங்குதல் அல்ல, மரியாதையுடன் விலகிக் கொள்வதுதான். இந்த உலகத்தில் யாருக்கும் மற்றொருவரின் வாழ்க்கையை சிறையாக்க உரிமை இல்லை.
உண்மையான காதல் என்பது உடலை அல்ல, மனதை பாதுகாப்பது. மரியாதையும் நம்பிக்கையும் இல்லாத இடத்தில் காதல் உயிருடன் இருக்காது. இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.